பேக் டு டிவி தமிழ் சேனல். எனக்கான வீடியோவில் எது பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ள கிராணி சாப்டர் 2 தான் ப்ரோ. ஆல்ரெடி கிராணி மிஸ்ஸே ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கம் வரல கைஸ். இல்லை தூக்கம் முடியல, கிராணி அடிச்சுனே இருக்கணும் போல் தோணுச்சு. நான் அதனால தான் கேமுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப் பண்ணிட்டு இன்னும் கார் எஸ்கேப் பண்ணல. ஸோ இந்த வீடியோவில் கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபண்டுக்கு கொஞ்சம் வச்சிருக்கோம். அடியே கிளவி, கொஞ்ச நேரத்துல ரிவார்டு கொடுத்துட்டா பாய். அடு எங்க சட்டார்னு ஓப்பன் ஆகுதுங்க கதவு. அங்க ஒரு இன்ட்ரோ பேசக்கூடாது. அட தப்பாடா, இன்ட்ரோ பேசுறதுக்கு கூட மாட தப்பு. ஐயோ ஓகே போலாம். கிளவி பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே கண்ணுக்கான ஒரு பாட்டு. கிளவி வாடி அம்மா தாயே, உனக்கு போன டைம் அடிச்சது ஞாபகம் போயிருக்கா? ரெண்டுக்கு இருக்கு. ஏங்க கேனி ஸ்பீடாக வருதுங்க. ஐயோ கேனி ஸ்பீடாக வருதியா? நான் சடான்னு புதுசான்னு சொல்லிட்டு இல்லை, கிராணி ஸ்பீடாக வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட் இருங்க. ஐயோ கிராணி ஸ்பீடாக வருதியா? ட்ரைனிங்கு நீங்கள் ஆனால் குத்துட்டானா நான் திடீர்னுட்டு அடே. ஐயோ ஓப்பன் ஆகி ஐயோ சித்தனாலும். ஓகே இது அப்படியே சல்லுன்னு கீழே போயிடலாம். கீழே போயிட்டு கிளவி எவ்வளோ ஸ்பீடாக தரலாங்களா? ஹுசேன் போல்ட்டுக்கே நாங்கள் தான் கற்று கொடுத்தோம் ரோடு போடுறது. வேறாரியோ வெப்பன் கீ. சரி சரி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி கிளவிக்கு மண்டல பூஜை இப்பயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐயோ ஐயோ எங்க ஐயோ காதுக்கு இது கேட்குதாயா? ஐயோ எதுன்னு டச்சே பண்ணல பாய். அது இப்போ டச் ஒன்று ஆச்சு பார்த்தீங்களா? காருக்கான பின்னாடி இருக்குது, அதுவே இப்போ தான் பாய் இது. அடே எங்கள் அப்பா வாங்கிட்டு வா நீ. ஆஹா கிளவி நம்மளா இந்த விளையாட்டு விளையாடுறா? அடே அடிங்க அப்பனு ஒதுக்கி தான் வரேன் இரு, நான் யாருன்னு ஒன்று காட்டுறேன். எனக்கிட்ட நான் வாலாட்டுறா என்கிட்ட கண்டு ஒரு பாட்டு கிடக்குது. ரைட்டு கிளவி அடிக்கணுன்னாலே ஒரு ஹாப்பிங்க. நாங்கள்லாம் அப்பயே கிளவி அப்பே வாங்கி நீங்கள் சத்தை நீங்கள் கேட்ட எவங்கிட்ட கேட்டவில்லை, என்கிட்ட கேட்ட நீ வா. நீ ஒப்பதோ உதைக்க வா. நீ வா. ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்ல அடிப்பேன்னா அம்புட்டு ஸ்பீடு, அவ்வளோ ஸ்பீடு. அந்த வாயை ஓடு அந்த வாயில் சுடுடி. கண்ணு எடுத்துட்டு வந்தா கண்ணில் சுட்டா வாயிலே. அப்பல இப்போ அச்சிட போகிறோம். போ அந்த உருட்டை கட்ட போகிறான் மூஞ்சி மாரி இருக்குதா அப்பா. அப்பல டாய் செத்தாலும் உயிர் வாங்குது பேர். கண்ணுக்கான ஒரு பாட்டு இருக்குது. அப்படியே இது எடுத்துன்னு போயிட்டு அங்கே இருக்கிற அந்த ஸ்கூட்ரு இன்னும் கொஞ்சம் அப்படியே அடிக்கணும். அப்படியே நாங்களாம் அப்பயே அப்படி. இப்போல்லாம் இப்படி தான் ஒன்றும் இல்லை. ஓகே இது எடுத்துகிட்டு கிட்டுன்னு போயிட்டு இப்படி தூக்கி போட்டுடலாம். ஓகேங்களா? நான் போன ரவுண்டே ஃபஸ்ட் டைம் வந்தப்பயே அந்த அடி அடித்தவன். ரெண்டாவது டைம் வேறு விளாட்றேன். என்னன்னா கோல் கொடுப்பேன். சும்மானாலே போட்டு அடிப்பேன். இதில் வேறு எல்லாத்தையும் முன்னாடியே கொடுக்குறானுங்க. விட்டுருவோன்னா நான் அடி ஓட விட மாட்டேன். கிளவியே சொல்லுங்க பார்ப்போம். கிளவி என் பக்கத்தில் கிளவி நிற்கலாமா? நான் எவ்வளோ பெரிய படா ப்ரோ பிளேயரு சொல்லுங்க பார்ப்போம். அடி சென் வை என் கிளவி காதுக்கு இதெல்லாம் செவல் ஆகிடும். ஓட அப்பால ஓட விடுவேன் நான். அப்பயே அப்படி நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்பயே அப்படி அடித்தேன். இல்லை வேறு ரெண்டாவது டைம் இன்னும் கொஞ்சம் யூடியூப்பில் போய் பார்த்துன்னு வந்துட்டேன். பேட்லாக்கி தேவையான கீ பாய் எல்லாமே ஈஸியாக கிடச்சிது வேற. ரைட்டு அடேங்கப்பா இந்த சைடு வருதியா? ஐயோ ஆனால் இன்பதிர்ச்சி தட்டுன்னு தெரியா இது. அதான் பிரச்சனையாகவே இருக்குது. சருக்கு எங்கேருந்து போனாலும் சருக்குன்னு வந்து முன்னாடி வந்து நிற்குதியா? வணக்கம் நான் மாப்பிள்ள அப்படின்ட்டியா? அடம் ஓப்பனும் ஓதைக்கா ரைட் விட. சரி இப்படி போட்டு ஓடிடும். ஓடுறாங்க ஒப்பனை ஊற்றி ஓடு. வர தம்பியே வராடே. கொண்டாத்துல எல்லாமே வாய் ஒதுக்கிச்சுடாடே. அட்டா எங்கள் ஒப்பனை ஒதுக்கி சிட் கண்ணுக்கான பாட்டு. உன்னை எடுத்து சூடாமல் விட மாட்டேன்டி கிளவியா. அம்மா நீ என்ன தோட்டத்துட்டு என்ன நீ காத்த வச்சிட்டல? ஐயோ ட்ராப்பா அது என்னமோ கீழே விழுந்துக்குதுன்னு நினச்சிக்கின்னு போகிறேன்ப்பா. நான் எந்த அளவுக்கு மூலக்காரனாக இருப்பேன் பாரு. டே பையா நீ இந்த மாதிரிலாம் எடுத்தேன்னு வையன் குனியை வச்சு அந்த ராட்லேயே ஒன்று பட்டாருன்ட்டு பின்னாடி
பார்த்து போடாப்பா. இல்லை அது கரெக்டாக வைக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கிளவிக்கு மூளை கம்மியாகிட்டுக்குது. அடி அந்த அடி அப்படி வைக்கிறேன் நான் அடி. வாங்க தோர்த்துவ ஓடு. இல்லை என் பின்னாடியே வரக்கூடாது, ஓடு. இதை தூக்கி இப்படி போட்டுடலாம். இன்ஜினுக்கான பாட்டு எங்கள் பாய். ஏய் கிளவி அப்பால போ. இந்த இன்ஜினுக்கான பாயிண்ட்டை தூக்கின்னு போயிட்டு அப்படியே இதையும் தூக்கி இப்படி போட்டுடலாம். இந்த ஸ்கூட்டர் எங்கடா ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கானோ? அப்படியே ஸ்க்ரூ ட்ரைவருங்கடா, ஸ்க்ரூ ட்ரைவர் கீழே கிடக்குமா? ஸோ காக்காக்கான ஃபுட்டு இருக்குது, அதை எதுன்னு மேலே பார்ப்போம். கிளவியே அண்ணன் போகிறதுக்கு வழி விடு. சுற்ற போகிறேன் நான். அப்புறம் சரியில்லை வேறு. ஃபஸ்ட் டைம் வந்தப்போ தான் அப்படி எங்கேயோ. ஆனால் இந்த அளவுக்கு பேசுகிறேன், கிளவி எங்கேயோ வச்சு நொறுக்கு போகுது. எனக்கு அது மட்டும் நல்லாவே தெரியுது. தக்காளி பேச்சாடா பேசுனேன் நீன்ட்டு. கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனேன் அப்படின்ட்டு எங்கேயோ விளையாட போகுது கிளவி. அது விளையாடும் போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம விளையாடலாம், அவ்வளோதான். என்ன சொல்கிறீங்க? கீழே போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஓகே, இது ஓப்பன். ஃபாஸ்ட்டாக பண்ணேன். லாஸ்ட் டைம் ரொம்ப லென்த் ஆகிடுச்சு வீடியோ பாய். செம்ம லென்த்து வீடியோ, எனக்கே தெரியுது. அவ்வளோ பெரிய வீடியோங்க இது. ஒரு 6 நிமிஷம். ஆஹா, எங்கேயுமே கட்டே பண்ணலையா? கண்ணுக்கான பாடு கோடு கிடச்சிச்சு. கிளவி செத்தா. இது எதுக்கு தூக்கின்னு தீர்மானிக்கிறேன். கிளவி செத்தா. இதுக்குள்ளே என்ன இருக்குது? தேவையானதுக்குதா தேவையில்லாததுக்குதா? எதுக்கு போட்டுருவோம். இதை போட்டு இது எடுத்துக்குவோம். இது எடுத்துகிட்டு ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது? நம்பர் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி ஓடிடலாம். கிருட்டுன்னு ஓட்டு. இப்போ என்ன பண்ணால் இது இப்படி போட்டுடலாம். இப்படி போட்டு அந்த இன்ஜின் பாட்டு எடுத்துன்னு போய்ட்டு வச்சிடலாம். ஓகேங்களா? எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறேன்னு பார்த்தீங்களா? ஆனால் சாப்டர் 2 ரொம்ப, ஏன்னா சாப்டர் 1 அவ்வளோ ஸ்லோனா அது வந்துட்டு ஃபஸ்ட் டைமு இல்லையா? ஸோ அதனால் அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ளே பண்ணேன். இது வந்துட்டு நல்லா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, 2 பழகிடுச்சுன்றதுனால கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. மேலே கோடு இருக்குது. கோடு ஃபஸ்ட்டு எடுத்துன்னு போய் ஓப்பன் பண்ணிடலாம். என்ன கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அப்பப்போ வச்சிடணும். இல்லை மறந்துட்டோன்னு வைங்களேன், பெரிய தலைவலி. அதேமாரி தலைவலி எதுவுமே இருக்காது. ரொம்ப கஷ்டமாக போய்டும். அப்புறம் எங்கன்னு போய் தேடுவீங்க நீங்கள். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், கட்டிங் பிளேடிங் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கோடு எடுக்கலாமா? கண்ணுக்கான பாயிண்ட் எடுத்துடலாம். அதை எடுத்துன்னு போயிட்டு அப்புறம் வைக்கலாம். ஸோ இல்லைனா எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுருங்க. உங்களுக்கு எல்லாம் லேட் ஆகும்னா, இப்போ கார் எஸ்கேப்னா சறுக்குன்னு எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுருங்க. இங்கே போட்டு நீங்கள் மட்டும் அடுத்த வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது. ஏன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, மேலே என்னமோ இருக்குது. ஓகே, கன்னுக்கான பார்ட் எடுத்துக்கின்னு, சரி கன்னுக்கான ஒரு பார்ட் எடுத்துக்கின்னு அதை எடுத்துன்னு போய் போட்டு கன்னில் கிளவி ஒரு போட்டு அடுத்து கட்டிங் பிளேட் எடுத்துக்கின்னு மேலே போகணும். ஓகேங்களா? இன்னும் ஆம்பர் கிடைக்கல நம்மளுக்கு. கட்டிங் பிளேட் தேவைன்னா டோர் எஸ்கேப் கண்டிப்பாக கட்டிங் பிளேட் தேவையில்ல. ஆமாம், ஏய் டோர் எஸ்கேப் இல்லை, கார் எஸ்கேப் தானே. என்ன எஸ்கேப்னே தெரியாமல் உட்காந்துக்கிறேன் பாய். நான் மறந்துட்டேங்க கொன்னாத்துல. கார் எஸ்கேப்புக்கு தானே வந்தது. இப்போ நான் டோர் எஸ்கேப்புக்கு எல்லாம் பண்ணுக்கிறேன் பாருங்களேன். ஷோ, என்னமாரி பைத்தியம் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. ஐயோ, தேனை கூட கிடைக்கிறது கஷ்டம். இந்த சைடு தான் கிளவி வரும். வரும்போது சுடுவோம். கிளவியா காது கேட்கலண்ணா? காதில் சுட்டேன்னா? ஐயோ, தெரியாம காதல் சுட்டேங்க. இல்லை, ஐயோ காதல் சொறி வச்சுன்னா அது பூ மாதிரி சொறி வச்சுனே வருதே. பூ மாதிரி சொறி வச்சுருந்தா ரைட் விடு. அப்படின்னா மேலே நான் போயிட்டு ஃபஸ்ட்டு காருக்கான எஸ்கேப், நான் டோருக்கான எஸ்கேப்பே பண்ணல. ஏம்மா இது எடுத்துன்னு போயிட்டு நான் டோர் எஸ்கேப்புன்னு நினச்சின்னுக்கிறேங்க. அட உங்கள் அப்பனும் வதக்கிட்டே இது எடுத்துன்னு போய்ட்டு கீழே வந்துட்டு கார் எஸ்கேப் பண்ணும். அட போங்கடா. ஐயோ, நான் பாரியா என்ன மாரி ஒருத்தவங்கன்னா கண்டுபிடிச்சி பாருங்க பார்ப்போம். ஏ வேறு என்ன தேவை? இன்னும் நிறைய தேவைடாட்டி. காருக்குண்ணா டோருக்குண்ணா கூட கம்மி தான். ஓகே, கிரிட்டு நிறைய வேலை இருக்குது. வேறு அதெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. சரி, ஓகே. இது இங்கே வேணாம். இப்போ மேலே போகலாம். அம்மா, அந்த காக்கா ஃபுட்டில் என்ன கிடச்சி? காக்கா ஃபுட்டில் என்ன இருந்துச்சு? நான் சரியாக பார்க்கலையே. ஓகே, இப்போதைக்கு அங்கேண்ணா இருக்குது. ஓகே, இது சாரி அந்த அடே
அது பேர் என்னமோ வரும் பாய். அந்த இன்ஜின் நம்ம ஒன்று வச்சுருந்தோமா, ஸோ அந்த இன்ஜின் வைக்கிறதுக்கு இது கேட்டுக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு கீழே போய் வைப்பானுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கீழே கண்டிப்பாக போகணுன்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி கீழே போய் வைப்பானுங்க. ஏன்னா அங்கே தான் நிறைய ஐட்டம் ஒன்று கிடைக்கணும்ல. லைக் அது பேர் என்ன சொல்லுவாங்க, அது பேர் ஏதோ ஒன்று வரியா, ஒரு சின்ன சிப்பு மாதிரி ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும். ஸோ அது அப்புறமா வந்துட்டு ஆயிலு, அப்புறமா லைக் பேட்ரி. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கீழே தான் கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல அவ்வளோதான், முடிஞ்சாலும் எல்லாத்துலையும் தேட்டோம்ல. ஸோ நம்மளால் எங்கே முடிஞ்சிச்சோ அவங்கள தேட்டோம்ல. ஸோ அதனால் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்பர் 2 இது. நான் காக்கா ஃபுட்டுக்கிட்ட என்ன பார்த்தேன், என்னது அது அங்கே இருக்குது. ஆமாம், இங்கேருந்து நான் என்னத்தை எடுத்தேன் இப்போ, இது எடுக்கவே இல்லையாண்ணா. ஓகே, இப்போ நான் கீழே போயிட்டு நான் எதுக்கிட்ட இது ஓகே அங்கே போனோம். நான் அங்கே ஆயில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆம்பர் இங்கே இருக்குது. கன் எடுத்துன்னு வந்து இது சுட்டு ஆம்பர் எடுத்துன்னு போகணும். கன்று எங்கே வச்சாமா, ஓகே கன்று எங்கே இருக்குன்னு நல்லா ஞாபகம் இருக்குது. ஓகே கிருட்டுன்னு வர்ற மாப்பிள்ள கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும். கிளவி ஆளை காணணும். மேலே இப்போ கிளவி மேலே ஓடுவா. மேலே ஒருத்தவங்க இது போட்டுக்கிறாங்களே, சாவி வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒரு புக் வச்சுமே, அந்த இடத்துல சாவி ஓப்பன் ஆகிருக்கும். சரி, சாவி அங்கே வந்து உய்யும். ஸோ இப்போ அந்த சாவி எடுக்க ஓட்டியிருப்பா கிளவி. எடுக்கல அங்கே என்ன சவுண்டுன்ட்டு கிளவி எதுவும் எடுக்காது. அந்த உருட்டைக்கட்டையே வச்சுக்கின்னு மாவு உருட்டின்னு இருக்கும். என்றைக்குன்னா ஒரு நாள் அந்த உருட்டைக்கட்டை நம்ம கைக்கு வரணும், அவ்வளோதான். கிளவி அப்படியே வச்சு ஒரு குத்துவோம் பாருங்க. நான் அடி இன்னும் இருக்காது, அடிக்காத அடியே இருக்காது. கிளவி அப்படியே பாடே சாமி விட்டுறா எப்பா என்ன ஆளே டே என்னால் முடியல தாங்கள பாய் அப்படின்னு இன்னும் எப்படி சொல்லுங்க, தாங்கள பாய் அப்படின்ட்டு இப்படி போயிட்டு கிருட்டுன்னு போகணும். அப்படியே இப்படி போயிட்டு தேயான ஒரு சுட்டு சொல்லணும். ஓகே கரெக்டாக சொல்லணும், பாயிண்ட்டாக வச்சு பக்காவா. அவ்வளோதான். ஐயோ சவுண்டு போட்டேன்னு. ஓகே இதுக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது, இது தேவையில்லை. ஓடிட்டு முடியுமா, இப்போ வந்துட்டேன். கரெக்டாக வந்துட்டேன் பாய், கரெக்டாக சர்க்குன்னு பூந்துட்டேன். கிளவி இப்போ மேலே போயிருப்பா. நம்ம அப்படியே அந்த கேப்பில் இப்போ நம்ம சவுண்டு போட்டு வந்தால கண்டிப்பாக கிளவி அங்கே போயிருப்பா. ஏன்னா காது ஷார்ப்புன்ட்டு அதுக்கு தனக்கு தானே நினச்சிக்குது. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் அது காது மொக்க காதுன்ட்டு. இப்போ என்ன பண்ணலாம்னா கிரிட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு பேஸ்ட் பண்ணிட்டு அங்கேனா இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் கார் கணக்கி தேவையானது தான். இப்போ என்ன பண்ணலான்னா கிளி வர வைப்போம். அங்கே ஏங்க அது இன்னும் பூமாலை மாதிரியே வச்சுன்னு கிடக்குதுங்க அந்த ஊச்சியை. நீ தெரிஞ்சுதான் மொத்தத்தையும் பார்க்குற இடத்தெல்லாம் சொல்லி வச்சுருப்பேனே. கிளவியை நான் எப்போ கிளியராக வந்துட்டேன், இன்னும் வரல. அப்படியே கிளவி ஓகே. இப்போ இங்கே இது எடுத்துன்னு வந்துட்டு டிக்கி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டிக்கியில் நினச்சேன் இந்த எடுத்துன்னு வந்துட்டு எங்கே வைக்கலாம்னா சேஃபாக போடணும், இதில் போடலாம். ஓகே கரெக்டாக இருக்குது. இப்போ இதை தூக்கின்னு போய்ட்டு பின்னாடி எடுத்துன்னு ஒன்றும் கிருட்டுன்ட்டு இது ஒரு தள்ளி விட்டு போவோம். கிளவி இங்கே வரட்டும், நம்ம அடுக்கில் கீழே குஞ்சு. ஓகே இங்கே ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இங்கே ஆயில் இருக்குன்னு நினைக்கிறேங்க. கரெக்டாக ஆயில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆயில் இங்கே கிடச்சிச்சு. இன்னும் நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா, ஸோ நிறைய விஷயம் கிடச்சிச்சு கைஸ். இன்னும் 2 பொருள் தான் தேவை. இதில் என்ன இருக்குது, இன்னும் ஒரு பொருளுங்க, பேட்ரிங்க, அவ்வளோதாங்க. பேட்ரி ஒன்று கிடச்சா போதும், டோர் எஸ்கேப் கம்ப்ளீட். எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிடைக்குதுன்னா அது எனக்கு என்ன பாய் தெரியும். நான் வர்றப்பெல்லாம் எல்லாம் சரு முன்னாடி கிடச்சிருது. எனக்கு தெரிஞ்சு பேட்டரிக்கு அள்ள விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டோருக்கான கீ கிடச்சிச்சில்ல, சுவிட்சு காருக்கான கீ கிடச்சிச்சில்ல, அப்போ மேட்டரில் இன்னொன்று நான் தேவை. இப்போ இது எடுத்துன்னு போய் வச்சிட்டேன்னா ஆயில் ஊற்றிடுவேன். ஓகே இருங்க, ஆயில் ஊற்றுறேன் ஃபஸ்ட்டு போய்ட்டு. ஐயோ இதுக்கு வம்பு இப்படி சுற்றினே போய்டுவோம். ஐயோ கட்டை உய்யக்கூடாதுன்னு நினச்சப்போ அப்படியே திரும்பினே போய் வந்துடுச்சுடா. ஓகே ஊற்றுறா மாப்பிள்ள, ஊற்று ஃபுல்லாக போதும் இல்லை, பாதி ஊற்றினா போதும் தானே.
ஓகே, கன் இங்கே எதுவும் இல்லையா? சரி பிரச்சனை இல்லை, இது இப்படி போட்டு மேலே போகலாம். இப்போ ஒன்று இங்கே வச்சுருவேன், இன்னொன்று எடுத்துகிட்டு வந்து இது திருப்பிடுவேன். ஸோ இங்கே ஒன்று தான் தேவை, பேட்ரி. ஓகே ஃபைன். ஸோ அப்போனா இப்போ பேட்ரி ஒன்று தான் தேடணும். கிளவி எம்மா நீ இன்னும் பூ மாலை மாதிரியே ஏங்க அப்போ குத்துனது பூ மாலை மாதிரியே கைத்திலேயே வச்சுருக்குதுங்க. அட எங்கப்பா இதுக்கு தான் காது விட்டு விட்டு கேட்குது போல கிளவி. ஐயோ யார் பெத்த மகளோ, அப்படி சைடில் தள்ளி வச்சிரும். இல்லை அது இப்போ தான் தெரியுது எனக்கு, பூ மாலை மாதிரியே சைடில் குத்தி வச்சுருக்குது பாய். சல்லுன்னு எத்துன்னு ஒரே ஓட்டமாக மேலே ஓடிய வேண்டியதுதான். ஒடிய 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 கைட்டு அப்படி இப்படின்னு திருப்பறதான் கிரிட்டுன்ட்டு அப்படியே ஓடுற மாப்பிள்ள. அப்படியே வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே போட்டு இதை இப்படி எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு ஆஹா வந்துட்டாடா மாப்பிள்ள. ஓடிட்டு ஒரே ஓட்டம், அவள்தான் ஓடு 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 அவள்தான். இப்பயும் ஏங்க சாப்டர் 1லேயும் அவ்வளோதான், சாப்டர் 2லேயும் அவ்வளோதாங்க. ஒரு டைம் கூட சாவாமல் வந்துக்கிறேன் பாய். இதெல்லாம் சத்தியமாக ஒரு இது கஷ்டம் இல்லை. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் விளாடிக்கிறது டோர் எஸ்கேப், 2வது டைம் இது விளாடிக்கிறேன் வெறும் யூடியூப் பார்த்து. 2 டைம். ஃபஸ்ட் டைம் இது எனக்கு 2வது டைம் கேம் விளாடுறது கிராணி. அதேமாரி ஃபஸ்ட் டைம் நான் ஒரு டைமும் சாவலை. நல்லா இருக்குதியா? அட எங்கள் அப்பா ஆனால் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருப்பேன் பாருங்கள் அப்போ. சரி எந்த அளவுக்கு வீடியோ நோட் பண்ணியிருப்பேன்னு பாருங்கள் அப்போ. எதுவுமே இல்லைப்பா, இது கிளவி மேலே இருக்கிற அந்த பயத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே போதும். நான் யூடியூப் ஒரு 5-6 பார்த்தேன்ல, அப்போ எனக்கு அந்த பயம் போயிடுச்சு இதை பார்த்து. இல்லைன்னு வைங்களேன் கொஞ்சம் அந்த பயம் இருக்கும். எப்போ எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குன்னா ஓகே இது போட்டாச்சு, சடான்னு வந்துடும் தெரியுமா, பொக்குன்னு ஆகிடும் அப்போ. ஆஹா அப்படின்ட்டு. மற்றபடிலாம் பயம் இருக்காது. இது மேலே எவனுக்கு பயம் இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். இதை போட்டு சல்லுன்னு மேலே போகணும். ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது போகிறது இது எடுக்குதுன்னு. ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைப்படாது. அப்படியே போய் கீழே குதிப்போம், அவங்க நம்மளுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். தான் நம்பர் 2 தானே, ஒன்று அதில் கிடைக்கணும், இல்லை ஸ்கூட்டர் எடுத்துன்னு போக சொல்லுவானுங்க. தூக்கின்னு ஓடுவோம் நம்ம, அங்கே தானே போட்டோம், பிரச்சனை இல்லை. கேள்வி மேலே வரடா தம்பி. சொல்லும் போது தான் பொக்குன்னு ஆயிடுச்சு. அங்கே பாருங்க பூ மாலை மாதிரியே வச்சுருக்குது பாய். அது பாவியா இது நான் என்னமோ கிஃப்ட்டு கொடுத்த மாதிரி அது என்னமோ வச்சுனுக்குதியா. அது எங்கள் அப்பா இல்லைண்ணா. இப்போ நான் ஒரு மனுஷன் வந்துடலாம், அவன் பையனா இது திராமுக்கு லவர் ஸ்டேக் இது ரோஸு நினச்சி வச்சுனுக்கு போகுது காதில். பையனா மீன்ஸ் எப்படி சொல்லுவாங்க, அது வெயிட்ண்ணா அப்படின்ட்டு. அதில் ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே ஒரு குடிச்சத்தனை பார்ப்பீங்க, ஓ அப்படின்னு கத்தினுவோம். இப்போ இங்கே ஒரு ஆன்ட்டிக்கு வந்துட்டு பாத்ரூம் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க இப்போ கத்தினு ஓடும் பாருங்கள். இதுக்கு பாத்ரூம் ஹெவி அர்ஜென்ட், ஸோ அதனால தான் அப்படி கத்தின்னு போகுது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. ஓகே இப்போ என்ன பண்ணலாம், என் சைடு இருக்குதுன்னு தெரியல. கிளவி ஒரே ஓட்டம் இப்படி ஓடிடலாம். கிளவியை காணும்பா, எங்கேயா இருக்குது? ஓகே எதுக்கு வம்பு, மேலே போகலாம் நம்ம. ஆஹா அந்த இது கொடுக்கக்கூடாது, அது பேர் இந்த கிணத்துக்குள் சுற்றுவானுங்களா, அதை கொடுக்காம இருக்கணும் எனக்கு. நம்பர் 2 தானே, சேஃப்டி கொடுக்குறானுங்களே. ஸ்கூட்டர் எத்தனையோ வந்துருக்கலாம் போல கைஸ், இப்போ தான் தோணுது. ஆனால் அதில் அப்படி எதுவும் கொடுக்க மாட்டானுங்களே ஸ்கூட்டரில். இப்போ எனக்கு அப்படி எதுவும் கொடுக்க மாட்டானுங்களே, ஏன்னா அந்தளவுக்கு பெரிய இடம்லாம் இல்லை, சின்னது தானே. ஓகே இப்படியே செல்லுன்னு போய்ட்டு சேஃப்டி ஓப்பன் பண்ணுவோம். கட்டிங் பிளேட் தேவையே இல்லாத இது ஒன்று. ஸ்கூட்டர் எடுத்துட்டு கீழே போகலாம் கைஸ். நல்லாவே கண்டுபிடிச்சிட்டேன், பின்னாடி வரான். போடி அப்பால் ஓடு. நாங்களாம் அப்பயே அவ்வளோ பேர் ப்ரோ பிளேயரு, இப்போலாம் நாங்கள் யார்? ஓகே இதெல்லாம் இருக்குது ஓப்பன். ஷோ டேய் ரொம்ப இழுக்க வைக்காதீங்கடா. இப்போ நான் எங்கே போய் தேடுவேன்? பேட்ரி மாஸ்டர் கீ கொடுக்குறானுங்க டாடி, இதை தூக்கி இப்படி விசாட்டுங்கடா. 1 hour later.
ஓகே ஃபைன், பார்க்கல. கிருட்டுன்னு போக வேண்டியதான். பக்கத்தில் இருக்கிற இந்த ரூம் செக் பண்ணிட்டு அப்பயே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், மேலே போய்ட்டு மேலே எதனா ரூம் கேம் இருக்குதான். ஓ ஜோ இவ்வளோ நிறையா இந்த ஒரு பேட்ரிக்கு சத்தியமாக அப்பா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடா அந்த ஒரு பேட்ரிக்கு. இது இங்கே இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மேட்ச் ட்ராப் பண்ணிடலாம், அந்த ஒரு கிட்ட வரைக்கும் போயிட்டேன். ஓகே கைஸ், இப்போ தானே ஃபைனலி கார் எஸ்கேப் பண்ணியாச்சு. இது உங்களை பொறுத்தளவுக்கு சின்ன வீடியோ, ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய வீடியோ. ஸோ நான் வந்துட்டு ஓகே இருங்க, நம்ம ஹாப்பி டைமில் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே இது இப்படி வச்சுட்டு கார் கணக்கி. ஓகே கார் கணக்கி இது மூட்டு டிக்கியை மூட்டு வண்டியில் ஏறணும். வண்டியில் ஏற்று என்னையா ஸ்டார்ட் த கார். என்னவாயா ஏரியா 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 ஐ கான் நாட் ஐயோ கிளவி பின்னாடி வராயா, அடாங்க ஓப்பன் வதிக்கே இரு ஒன்று சுட்டுட்டு வரேன். ஐயோ கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதியா, என்னவா இருக்கும் கார் ஸ்டார்ட் ஆகலைன்னா? எனக்கு தெரிஞ்சு அது பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது ஒன்றா தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்காது. கிளவி இங்கே வா, போயிட்டு வா. எப்பயுமே லாஸ்ட்டில் உதவாங்கிடுற. இன்ஜினில் ஒரு 6 கோடு வரும், அந்த ஒரு கோடு ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு. அது ஒன்றா தான் இருக்கணும், வேறு ஆப்ஷனே இல்லை. இருங்க வேறு செக் பண்ணிடுறேன். இல்லையே அதையும் ஒன்று விட்டுக்கிறேங்க. ஓகே கார் கணக்கி எங்கே வச்சேன்? ஐயோ இதுங்க தான் கொன்னத்தில் புக்குன்னு ஆயிடுச்சு. இதை மூட்டு உள்ளே போயிட்டு இப்படி பின்னாடி இழுத்து முன்னாடி அப்படி வச்சு ஒரே குத்து. அம்மாடி மடுகாடு கோவிந்தா, இப்படி வச்சு ஒரே குத்து. இந்த வண்டி ஆல்ரெடி காலாங்கடையில் போன மாதிரி தான் இருக்குது. இந்த வண்டியில் இது குத்துனா ஓகே. கிளவி போயிட்டு வர்றேன். நேற்று வாங்கின உதைக்கி இப்பயும் உதை தான் கொடுக்குறேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி கைஸ், சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு சாப்டர் 1 சாப்டர் 2 தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் ஒரு பொருளுக்கு ரியலி கைஸ், ஒரு பொருளுக்கு இவ்வளோ இது இருக்குமா நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கல. எப்படி சொல்கிறது, மேலே இந்த மொத்த இடத்தையும், இந்த மேலே இருக்கிற இந்த கிராணி பார்த்துக்கிற மொத்த இடத்தையுமே 4 டைம் பார்த்தேன். சத்தியமாக 4 டைம் பார்த்தேன். அப்புறமா கீழே போய் பார்த்தேன், மேலே வந்தேன். நான் என்ன நினச்சேன்னா, நம்ம இப்போ ஒரு இடத்துக்கிட்ட போனோம் இல்லையா, அந்த ஒரு இடத்துக்கிட்ட தான் இன்னொரு ரூம் இல்லைல்ல நம்மளுக்கு. அந்த ஒரு திருப்பதி கிடச்சா மட்டும்தான் அங்கே போகிறதுக்கான பர்பஸ் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினச்சிக்க நாங்கள் போவே இல்லை. லாஸ்ட்டில் சரி என்ன நினச்சேன் நான், சரி அங்கே போகலாம், அங்கே என்ன ரூம் இருக்குமா அப்படின்னு பார்க்கலான்னு போகிறேன். முன்னாடி இருக்குது பேட்ரி. எப்படி இருக்கும்? கோபாலகிருஷ்ணா நீ வந்ததுன்னா இவ்வளோ பெரிய வீடியோ முடிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சா. ஸோ பரவாயில்ல. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ சார். லெவல் சார் சாரி லெவல் டாடா பை